யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா, திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், திரு எடப்பாடி அவர்களுக்கும் தான் இந்த பதிவு. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல வந்து விஜய் அலை வந்துருச்சு, விஜய் அலை அடிச்சிருச்சுன்னு சொல்றீங்க. அப்படிலாம் விஜய் வந்து அலை கிடையாது. அவர் சாதாரண ஒரு ஆறு தான். ஓகேங்களா? அலையா மாத்துனது வந்து இந்த திமுக நிர்வாகிகளும், அதிமுக நிர்வாகிகள் தான். என்னடா திமுக, அதிமுக நிர்வாகிகள் சொல்றேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லங்க. இது வந்து நான் பப்ளிக்கா சொல்றேன். இத சொல்றதுக்கு வந்து எனக்கு ஒண்ணும் வெட்கம் இல்ல. அதாவது திமுக ஒரு ஓட்டுக்கு ரூ. 1000 எடப்பாடி வந்து ஒரு ஓட்டுக்கு ரூ. 500 ஃபிக்ஸ் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணியிருக்கான். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதா, உலகம் அறிஞ்சதா, நாடு அறிஞ்சதா. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். திமுக ஒரு தொகுதியில வந்து 90 ஓட்டு 100 ஓட்டு இருக்கு. ஒரு கிராமத்துல 100 ஓட்டு இருக்குன்னா, அங்க திமுக நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, 90 ஓட்டுக்கு தான் ரூவா குடுத்துருக்கான். சாரி 10 ஓட்டுக்கு ரூவா குடுத்து 90 ஓட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரூவாவை ஆட்டை போட்டாய்ங்க. அதே மாரி தான் அதிமுகவும். அந்த ஊர்ல வந்து 100 ஓட்டு இருக்குன்னா, அதுல 10 ஓட்டுக்கு குடுத்துட்டு 90 ஓட்டையும் ஆட்டை போட்டாய்ங்க. இப்ப அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 90 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 10 பேர் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அப்ப எங்களுக்கு பணம் வரல. பிறகு எதுக்கு நாங்க இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பணம் வாங்காதவங்க, கிடைக்காதவங்க ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, திமுகவுக்கு தான் போடணும், முரசுக்கு தான் போடணும், கம்யூனிஸ்ட்டுக்கு தான் போடணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தவங்களுக்கு, இவங்க பணம் வந்து அவங்க வீட்டுக்கு குடுக்காதனால, பக்கத்து வீட்ல குடுத்துட்டு இவங்களுக்கு குடுக்காதனால, அந்த கோவத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருமே ஃப்ரீயா போய் விசில போட்டாங்க. அதனால தான் விசிலுக்குரிய ஓட்டு வந்து இந்த வருஷம் ஹெவியா தாண்டி போச்சு. இல்லாட்டி விசிலுக்கு வந்து இந்த அளவுக்கு ஹெவியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பணப்பட்டுவாடா சரியாக பண்ணவில்லை. நான் என்ன சொல்றேன்னா, பணம் வந்து மக்கள் கேட்கல. நீங்க எம்பிக்கு எதுவும் பணம் குடுத்தீங்களா? அழகா வந்தீங்களா? அதே போல இந்த தேர்தலில் நீங்க பணம் குடுக்காம இருந்திருந்தால், கண்டிப்பாக உதயசூரியன் தமிழ்நாட்டுல கண்டிப்பாக உதிச்சிருக்கும். இலை வந்து ஓரளவா வந்திருக்கும். இந்த அளவுக்கு விசில் வந்து தமிழ்நாட்டுல அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதற்கு காரணம் பணம் குடுத்து தவளை தன் வாயால கெடுங்கிற மாரி பணம் குடுத்து, பணத்தாலேயே இப்போதைக்கு அழிஞ்ச கட்சி தான் இந்த திமுகவும், அதிமுகவும் ஆயிப்போச்சு. சரியான பணப்பட்டுவாடா பண்ணாத நிர்வாகிகள். அதாவது நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா, ஒன்றியம், நகரம், இந்த வார்டு கவுன்சிலர் இவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, லட்ச லட்சமா ஆட்டைய போட்டாய்ங்க. தோத்தா என்ன, ஜெயிச்சா என்ன, நம்மளுக்கு இவ்வளோ லட்சம் கிடைச்சா போதுங்கிற மாரி ஆட்டைய போட்டு ரொம்ப தின்னுட்டாய்ங்க. அதனால இந்த தோல்விக்கு காரணம் வந்து இந்த பணம் பட்டுவாடா செஞ்ச நபர்கள் தான். அதனால அதிமுக, திமுக மேலிட பொறுப்பாளர்கள் அனைவரும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க குடுத்த ரூவா முழுமையா எங்கேயும் போகல. பணப்பட்டுவாடா சரியா பண்ணாம மொத்தமா ஆட்டைய போட்டாய்ங்க. அதனால தான் பொதுமக்கள் கோவத்துல வந்து எல்லாம் விசிலுக்கு போட்டாய்ங்க. அதனால நீங்க அந்த பணப்பட்டுவாடா பண்ண மக்கள் எல்லாம் தயவு செய்து கட்சியிலேருந்து விலக்கி விடுங்க. இல்லாட்டி விசாரணை வச்சு எவன் ஆட்டை போட்டான்னு தெரிஞ்சு நீங்க விலக்குனாதான் உங்க திமுகவும், அதிமுகவும் அடுத்து கட்சி வளரும். இல்லாட்டி விசில் தான் கடைசி வரைக்கும் இப்ப இல்ல 20 வருஷம்னாலும் 30 வருஷம்னாலும் விசில் கட்சியை அடிக்க முடியாது. அதனால இந்த மாதிரி திருட்டு பயலுகளை கட்சியில வச்சு கட்சியை நாசமாக்காதீங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து.